என்ன ஆயிடுச்சு? பச்சை மோடி எதுக்கு தெரியுமா ஓதுவான்? எதுக்கு ஓதுவான்? வாழைக்கோட்டில கிராமத்திலே பச்சைவாதி அம்மாவை இருந்த வழிகள். ஆமா, அந்த அம்மனுடைய சரியாக அதுதான் மாதிரி இதை வைக்கிறேன். இது பெற்ற மோடி, இதையும் பச்சைவாழி மோடி வைங்க. காலையில சாக போறீங்க. வேணாண்டா, மோடி எடுக்காத செத்து விட வேணாம். பச்சை மோடியா நீ சுடுகாட்டு போகும்போது கட்டுவாங்க. ஐயா, இந்த பச்சை வாழை அம்மன், அதாவது பச்சை வாழைக்கண்ணை கொண்டு வந்து என்னை எழுடா பக்தா என்று அழைக்கின்றீர்கள். இந்த பச்சை வாழை எப்படி வந்து தெரியுமா? அன்று பச்சை வாழை பந்தலிலே என் சக்தியாக விளங்கக்கூடிய சக்தி பெரியதா சிவன் பெரியதா இருவருக்கும் தெற்கு வந்ததாய் வேளையில் சக்தியும் சிவனும் நடனமான வேளையில் சிவன் காலை தூக்கி ஆடினார். இதை பார்த்த என் சாயாகப்பட்டவர் அவனும் காலை தூக்கி ஆட வேண்டான். உடனே நாராயணன் பார்த்தார், கலகலா என்று சிரித்தார். தங்க ஆட்டத்தை நிப்பாட்டி மைத்திரே ஆட்டத்தை சேர்ந்தவர் என்றார். அண்ணா, என்ன உரைக்கிறீர்கள் கேட்க, ஆண்கள் மகன் காலத்திற்கு ஆடலாம், பெண் மகன் காலத்திற்கு ஆடக்கூடாது, அவமானம் என்று சொல்வார். அதனால் இதை பார்த்த கங்காதேவி கலகலா என்று சிரித்தார். உடனே சக்தி கோபம் உண்டு, அடே கங்கா, எப்போது என்னை பார்த்து சிரித்தாயோ நீ பச்சை வாழை பந்தலிலே பச்சை வாழை அம்மனாக காட்சி கொடு என்று தெரிவித்தார். அதனால் இந்த தாயை கொண்டு வந்து மோடியாக இருக்கின்றார். இதையும் நான் எடுக்கிறேன். நீ குளிக்காத வந்துட்ட, நீ குளிக்காத வந்தாதான் எல்லா மோடி. நீ குளிச்சிருந்தா ஒரு மோடி எடுப்பான், கனி மோடி எடுத்துக்க மாட்டான், எல்லா மோடி எடுத்துட்டான். இருக்கட்டும் ஒரு மோடி, அதை எடுத்துன்னு வச்சுக்க, உனக்கு பாடதான். எனக்கு வராது பாட, நான் கிடையாது. அப்பா என்னப்பா, 4 மோடி எடுத்தாச்சுப்பா, 5ஆவது மோடி எடுக்க முடியும். என்ன மோடி தெரியுமா? என்ன மோடி? கலச மோடி. கலச மோடியா? கடைசியில கரைச்சி வச்சுக்கிறோம் நாங்க எல்லாத்தையும். எத்தனை ஆடி எடுக்க பார்க்கணும். ஓம் சக்தி தாயே தயாபரி. உலகாலும் நாயகியே, ஊரை காக்கும் தமிழ், உன் பத போற்றினே அம்மா.